ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ராஜா ராணின்னு ஒரு படம், அதுக்கப்புறம் விஜய் சாரோட ஒரு 3 படம், அதுக்கப்புறம் ஹிந்தி, அப்புறம் ஜவானுடைய 1000 கோடிக்கும் மேலான வசூல். இப்படி வந்து தன்னுடைய வளர்ச்சியை வந்து ரொம்ப அழகாக செதுக்கிட்டு போகிறவர் தான் இயக்குனர் அட்லி. இயக்குனர் அட்லிக்கு சமீபத்தில் ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு அவர் வந்து சொன்ன விஷயத்தை தான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். பொதுவாக நான் வந்து கதையை வந்து அங்கேருந்து எடுத்தேன், இந்த படத்தை பார்த்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க. பட் நான் அப்படிலாம் எங்கேயுமே திருடினதே இல்லை. என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தான் வச்சு நான் வந்து எந்த கதையினாலும் எழுதுவேன். இன்ஃபேக்ட் பிகில் படத்தில் வர்ற ராயன் கேரக்டர் கூட என்னுடைய கல்லூரியோடைய முதல்வர் இருக்கார் இல்லையா, அவருடைய கேரக்டரை வச்சு தான் நான் வந்து எழுதினேன். இப்படி தான் நான் வந்து எந்த ரோல் பண்ணாலும் சரி, எந்த கதை பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னுடைய லைஃப்பில் இருக்கும். அதை வச்சு தான் நான் வந்துட்டு படம், கதை எல்லாமே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கலகலப்பான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார். எனக்கு வந்து பொய் சொன்னால் வந்து இருமல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டர் சொன்னார். எல்லாருமே சிரிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு எமோஷனலான ஒரு விஷயம் சொன்னாருங்க. என்னென்னா, நான் வந்து இப்போ வந்து இயக்குனர் ஆயிருக்கேன்னா அதுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா தான் காரணம். அதே மாதிரி நான் வந்து இந்த லெவலுக்கு உயர்ந்திருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய மனைவி தான். நான் இவ்வளோ நல்லவனாக இருக்கிறேன்னா அதுக்கு என் மகன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. தன்னுடைய வெற்றியை தன் குடும்பத்தாருக்கு பிரித்து கொடுக்குறதுல ஒரு இன்பம் இருக்க தான் செய்யுது இல்லையா?